பவித்திரதா மூலம் ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியை அனுபவம் செய்து தனது மாஸ்டர் ஞான சூரியன் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய தூய்மையின் பிரபாவம் ஆதிகாலத்திருந்தே பிரசித்தமாக உள்ளது. நினைவு வருகிறதா உங்கள் அநாதி மற்றும் ஆதிகாலம்? அநாதி காலத்திலும் கூட தூய்மையான ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்காரூபத்திலும் கூட விசேஷமாக ஜொலிக்கின்ற நட்சத்திரங்கள், ஜொலித்துக் கொண்டே இருக்கும் மற்ற ஆத்மாக்களும் உள்ளனரானார். நட்சத்திரங்களாகிய உங்கள் துமிப்பு அனைவரோடும் கூட இருந்த போதிலும் விசேஷமான ஜொலிப்பாக உள்ளது. ஆதி காலத்தியலுங்கள் தூய்மையின் ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்துள்ளது. அனைவரும் ஆதி காலத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்களா? வந்து சேர்ந்து விடுங்கள். இப்போது தேவதாரூபத்தின் அனுபவம் செய்தவாறு மத்திய காலத்திற்கு வந்து விடுங்கள். உங்கள் பட்கள் பூஜை புரியா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். எவ்வளவு ராயல்ஜியும் சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். கடைசி காலமாகிய சங்கமயுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய பரமாத்ம பாலனையின் பரமாத்ம அன்பின் பரமாத்ம படிப்பின் பாக்கியம் கோடியில் சில ஆத்மாக்களாகிய உங்களுக்குத்தான் கிடைக்கிறது. ஓம் சாந்தி. உலகத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் படம் பார்க்க போகிறாங்களோ, அந்த படம் பார்க்குறாங்கன்னா அது அவங்க மனசில் அப்படி உட்காந்துக்குது. அவங்க இப்படி நினச்சிட்டு போகிறதில்ல, இதை ஞாபகம் வச்சுக்கணும்
அப்படிங்கிற உணர்வே அவங்களுக்கு இருக்காது. அவங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறாங்க. எந்த ஒரு படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கலாம், ஆனால் ஒரு தடவை தான் பார்த்துருப்போம். அது கூட இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்குது. அதனுடைய முழு கதையும் ஞாபகம் இருக்குது, அதனுடைய டைலாக் கூட ஞாபகம் இருக்குது. ஏன் ஞாபகம் இருக்குது? ஏன்னா மனசு ரிலாக்ஸாக இருக்குது. பாப்கார்ன் கையில் வச்சுட்டு சாப்பிட்றாங்க, என்ன நினச்சி பார்க்குறாங்க, நம்ம இந்த நேரத்தை, இந்த தருணத்தை என்ஜாய் பண்ணணும். சினிமா தியேட்டரில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு தான் படம் பார்க்குறாங்க எல்லாருமே தியேட்டருக்கு போய். அப்போ அதே மாதிரி நம்மளுடைய இந்த முழு முரளியும் ஒரு படமாக மாற முடியுமா? ஒரு படமாக முடியுமா? அதை நம்ம என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த படமாக பாருங்கள், ஒரு படம் பார்க்குற மாதிரி பாருங்கள் முரளியை. இப்போ படத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க டைரியும் கிடையாது, பென்னும் கிடையாது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ரிலாக்ஸேஷனுக்காக போகிறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? என்னென்னா 3 சூத்திரங்கள். தன்னைத்தானே காலி பண்ணணும், அதான் ஃபஸ்ட்டு. பாபாவின் குணத்தை நம்முடைய குணமாக ஆக்கணும். 3வது ஸ்திரத்தன்மையின் பயிற்சி பண்ணணும். பிகம் எம்டி. அதனால் எல்லோரும் இப்போ எழுதுறதை நிறுத்திடுங்க, போர்டை மட்டும் பாருங்கள். இப்போ எழுதுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு போர்டு, உங்களுடைய கவனம் வந்து போர்டில் வைங்க. இந்த 3 வாக்கியங்கள் எழுதியிருக்குல்ல போர்டில், அந்த 3 வாக்கியத்தையும் படிங்க. ஒன்று வந்து தன்னைத்தானே காலி பண்ணுறது, பாபாவின் குணங்களை நமக்குள் கொண்டு வருவது, 3வது ஸ்திரத்தன்மையை பயிற்சி செய்ய வேண்டும். ஸ்திரத்தன்மையின் பயிற்சி செய்வது, தன்னை காலி பண்ணணும், பாபாவனுடைய குணங்களெல்லாம் நமக்குள்ளே கொண்டு வரணும், ஸ்திரத்தன்மையை பயிற்சி பண்ணணும், ஸ்திரத்தாவினுடைய பயிற்சி பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் சேர்ந்து சொல்லலாம், கோரஸாக சொல்லுங்கள். தன்னைத்தானே காலி செய்ய வேண்டும், பாபாவின் குணங்களை நமக்குள் கொண்டு வர வேண்டும். பாபாவின் குணங்களை நமக்குள் கொண்டு வருவது. 3வது ஸ்திரத்தன்மையை பயிற்சி செய்வது. இப்போ 5 தடவை சேர்ந்து கண்டினியூவாக சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. தன்னைத்தான் காலி செய்யுங்கள், பாபாவின் குணங்களை தனக்குள் நிரப்புங்கள், ஸ்திரத்தன்மையின் பயிற்சி செய்யுங்கள். தன்னைத்தான் காலி செய்து கொள்ளுங்கள், பாபாவின் குணங்களை தனக்குள் நிரப்பிக் கொள்ளுங்கள், ஸ்திரத்தன்மை நிலைத்தன்மையின் பயிற்சி செய்யுங்கள். தன்னைத்தான் ஃபஸ்ட்டு காலி பண்ணுங்க, எம்டி ஆக்குங்க, அதுக்குள்ளே பாபாவனுடைய குணங்களை நிரப்புங்க, அதை நிலைத்தன்மையாக மாற்றுங்க, ஸ்திரத்தன்மையாக மாற்றுங்க. தன்னைத்தானே காலி பண்ணுங்க, தன்னைத்தானே காலி பண்ணுங்க, தன்னைத்தானே காலி பண்ணுங்க, பாபாவனுடைய குணங்களை நிரப்புங்க, பாபாவனுடைய குணங்களை நிரப்புங்க, பாபாவனுடைய குணங்களை நிரப்புங்க. நிலைத்தன்மை ஸ்திரத்தன்மையின் பயிற்சி செய்யுங்கள். ஸ்திரத்தன்மை நிலைத்தன்மையின் பயிற்சி செய்யுங்கள். ஸ்திரத்தன்மை நிலைத்தன்மையின் பயிற்சி செய்யுங்கள். தன்னைத்தான் காலி பண்ணுங்க, காலியான இடத்துல பாபாவுடைய குணங்களை ஃபில்லப் பண்ணுங்க, அதை நிலையாக இருக்க வைக்கக்கூடிய நிலைத்தன்மையின் பயிற்சி செய்யுங்க. சதா காலத்திற்காகவும் அது நிலை பெற்றணும், அதுக்கான பயிற்சி செய்யுங்க. தன்னைத்தானே காலி பண்ணுங்க, பாபாவுடைய குணங்களை நிரப்புங்க, அதை ஸ்திரப்படுத்துங்க. 5 தடவை இதேமாரி கண்டினியூஸாக சத்தமாக சொல்லுங்கள். ஆழமாக கண்ணை மூடிட்டு இல்லை போட பார்த்துட்டு இல்லை மனசில் நிலைநிறுத்தி சொல்லுங்கள். தன்னைத்தானே காலி செய்யுங்கள், தனக்குள் பாபாவின் குணங்களை நிரப்புங்கள், ஸ்திரத்தன்மையின் உறுதித்தன்மையின் நிலைத்தன்மையின் பயிற்சி செய்யுங்கள். தன்னைத்தான் காலி செய்யுங்கள், பாபாவின் குணங்களை உங்களுக்குள் நிரப்புங்கள், ஸ்திரத்தன்மையின் உறுதித்தன்மை நிலைத்தன்மையை பயிற்சி செய்யுங்கள். தன்னைத்தானே காலி செய்யுங்கள், பாபாவின் குணங்களை நிரப்புங்கள், ஸ்திரத்தன்மையின் பயிற்சி செய்யுங்கள். தன்னைத்தான் காலி செய்யுங்கள், பாபாவின் குணங்களை நிரப்புங்கள், ஸ்திரத்தன்மையின் பயிற்சி செய்யுங்கள். இன்னும் சொல்லிட்டே இருங்க. இன்னுமா? தன்னைத்தான் காலி செய்யுங்கள்,
பாபாவின் குணங்களை உங்களுக்குள் நிரப்புங்கள். ஸ்திரத்தன்மையில் நிலைத்திருங்கள். தன்னைத்தான் காலி செய்யுங்கள். தன்னைத்தானே எம்டி ஆக்குங்க, ஃப்ரீ ஆக்குங்க, ஜீரோ ஆக்குங்க. அதுக்குள்ள அந்த காலியான இடத்துல பாபாவுடைய குணங்களை நிரப்புங்க. அது நிலை பெற்றிட நிலை பெறும் பயிற்சி செய்யுங்க. அதை ஸ்திரமாகிறதுக்கான பயிற்சி பண்ணுங்க. தன்னைத்தான் காலி பண்ணுங்க. அதுக்குள்ள பாபாவுடைய சக்திகள் நிறைங்க. அதை நிலைப்படுத்துங்க. தன்னைத்தானே காலி பண்ணுங்க. அதுக்குள்ள பாபாவுடைய குணங்களை நிரப்புங்க. அந்த இதிலேயே நிலைச்சிருங்க. கண்களை மூடுங்கள். இப்பொழுது மனதிற்குள் ரிப்பீட் பண்ணுங்க இந்த 3 வார்த்தையும். உங்களை நீங்களே காலி பண்ணுங்க, எம்டி ஆக்குங்க. பாபாவின் குணங்களை உங்களுக்குள்ள நிரப்புங்க. ஸ்திரத்தன்மையை பயிற்சி செய்யுங்கள். உங்களை நீங்களே காலி பண்ணுங்க, எம்டி ஆக்குங்க. பாபாவின் குணங்களை உங்களுக்குள்ள நிரப்புங்க. ஸ்திரத்தன்மையை பயிற்சி செய்யுங்கள். முதலில் உங்களை காலி செய்யுங்கள். பிறகு பாபாவின் குணங்களை உங்களுக்குள் நிறையுங்கள். பிறகு அதில் நிலை பெறுங்கள். உங்களை நீங்களே காலி பண்ணுங்க, எம்டி ஆக்குங்க. பாபாவின் குணங்களை உங்களுக்குள்ள நிரப்புங்க. ஸ்திரத்தன்மையை பயிற்சி செய்யுங்கள். முதலில் உங்களை காலி செய்யுங்கள். பிறகு பாபாவின் குணங்களை உங்களுக்குள் நிறையுங்கள். பிறகு அதில் நிலை பெறுங்கள். ஓம் சாந்தி. கண்களை திறங்க. இன்று சாதனையின் 7வது நாள். டீச்சர் என்றால் பாப் சமான் ஆவது. டீச்சர் அப்படின்னா பாப் சமான் ஆகிறது. உங்களுடைய டைரியை ஓப்பன் பண்ணுங்க. இந்த வார்த்தையை இப்போ சொன்ன விஷயத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக எழுதுங்க. நேற்று நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதே போல் அரை லைன்லேயே முழுசாயிடணும். அவ்வளோ சின்னதாக எழுதுங்க. முழுமையான கான்சன்ட்ரேஷனோடு எழுதுங்க. டீச்சர் என்றால்
டீச்சர் ஆவது என்றால் பாப் சமான் ஆவது. டீச்சர் ஆவது என்றால் பாப் சமான் ஆவது. டீச்சர் ஆவது என்றால் பாப் சமான் ஆவது. சின்னதாக எழுதுங்க, கான்சன்ட்ரேஷனோட, ஃபுல் கான்சன்ட்ரேஷன். ரொம்ப ரொம்ப எவ்வளோ உங்களுக்கு வாழ்க்கையில் முடியுமோ இந்த உலகத்தில் அவ்வளோ சின்னதாக எழுதுங்க. இன்னைக்கு சூத்திரம் பாப் சமான் ஆவது. டீச்சர் ஆவதுன்னா பாப் சமான் ஆவது. இதில் நம்ம வெறும் 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? பிகம் எம்டி. எம்டி ஆகணும் நம்மளே. வெறும் காலியாக இருக்கக்கூடிய பாத்திரம்தான் அங்கு நிறைவதற்கான வாய்ப்பு எந்த பாத்திரத்துக்கு இருக்குது? காலியாக எந்த பாத்திரம் இருக்குமோ அந்த பாத்திரம் தான். அநேக ஆசைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளால் எந்த கட்டோரா, எந்த கிண்ணம் நிறைந்திருக்கிறதோ, தன்னுடைய விஷயங்கள், தன்னுடைய ஐடியா, தன்னுடைய அபிப்பிராயங்களால் நிறைஞ்சிருக்குது அப்படின்னா அது எப்படி நிறையும்? எல்லோரும் கண்களை மூடுங்கள், அனுபவம் பண்ணுங்க. நான் காலியாகிவிட்டேன். என்னுடைய மனம் அனைத்து விஷயங்களிலிருந்தும் காலியாகிவிட்டது. எப்படி காலியான ஒரு கட்டோரா, கிண்ணம் முழுமையாக எந்த ஒரு அசைகளும் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, யார்கிட்ட எதுவும் பேசணும்னு ஆசை இல்லை, யார்கிட்ட இருந்தும் எதுவும் கேட்குறன்னு அவசியம் இல்லை, அன்பாக பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை, யாருடைய அன்பும் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நான் ஆத்மா, என் மனம் எனும் கிண்ணம் காலியாக இருக்கிறது. நீங்கள் அப்படியே காலி ஆயிட்டீங்க, 0 ஆயிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. எம்டினஸ், 0, பாத்திரம் காலி. இப்போ அனுபவம் பண்ணுங்க. பரமாத்மாவுடைய அனைத்து குணங்களும் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. பரந்தாமத்திலிருந்து சிவபாபாவிட்டிருந்து வரக்கூடிய கிரணங்கள், ஒளி அலைகள், குணங்களுடைய அலைகள் எனக்குள் நிறைகிறது, எனக்குள்ள நிறைஞ்சிட்டு இருக்குது. என்னுடைய மனங்களில், என்னுடைய மூளையில், என்னுடைய உடல் முழுவதும், என்னுடைய உடலின் எலும்புகள், உடலின் நரம்புகள், உடலின் இரத்த ஓட்டத்தில், உடலின் சதை, தோல் முழுவதும், உடல் முழுவதும் அந்த பிரகாசத்தின் ஒளி அலைகள் பயணம் செய்கின்றன, பயணிக்கின்றன. நான் எனக்குள் பாபாவின், பகவானின் அனைத்து குணங்களையும், பிரபுவின் பிரசாதத்தை, இறைவனின் சக்திகளை, குணங்களை எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய நாடி, நரம்பு, இரத்தம், சதை அனைத்திலும், என்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் ஆத்மாவாகி எனக்குள், என்னுடைய மனதில், இதயத்தில், என்னுடைய புத்தி, சமஸ்காரம் அனைத்திலும் பாபாவின், இறைவனின், பரமாத்மாவின், பிரபுவின், ஈசனின் குணங்கள் நிறைகின்றன. நான் அங்கீகாரம் செய்கின்றேன். எனக்குள் பரமாத்மா நிறைந்திருக்கின்றார். நான் பரமாத்மாவினால் நிறைந்த ஒரு உயிருள்ள ஆத்மா, உயிரோட்டமான ஆத்மா. ஓம் சாந்தி. கண்ணை திறங்க. இன்னைக்கு ஃபஸ்ட்டு காரியம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு முக்கியமாக நடுவாக போய் உட்காருங்க. உங்களை நீங்களே எம்டி பண்ணிடுங்க. அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த தூய்மையின் கடல்
எனக்குள் பிரவாகிக்கின்றது, எனக்குள்ளே ஓடுது, எனக்குள்ளே ட்ராவல் பண்ணுது. மூணாவது, நடுநடுவாக ஸ்திரத்தாவினுடைய பயிற்சி பண்ணணும். ஸ்திரமாயிருங்க, ஸ்ட்ராங் ஆயிருங்க. நம்ம பிஸியான சூழ்நிலையில் கூட, பிஸியான தினச்சரியத்தில் கூட ஸ்திரமாயிருங்க. சேவையினுடைய நடுவில் திடீர்னு ஸ்திரமாயிருங்க. இந்த 3 விஷயத்தையும் செய்கிறதுக்காக 3 விஷயங்கள் மேலே நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். பிரம்மச்சரியம், அமிர்த வேலை, போஜன், பியூரிட்டி. BABBBP. நம்ம உணவு எவ்வளோ கம்மியாக லேசாக இருக்குமோ, லேசானதாக இருக்குமோ, அந்த அளவு ஆத்மாவும் அந்த அளவுக்கு லேசாக இருக்கும். அமிர்த வேலை எவ்வளோ சக்திசாலியாக இருக்குமோ, முழு நாளும் மனநிலையும் கூட சக்திசாலியாக இருக்கும். அடுத்தது 4வது பியூரிட்டி, தூய்மை. இன்றைய முழு சம்பூர்ண முரளியுமே இந்த பியூரிட்டி தான். இன்றைய அவ்யக்த வாணி ஃபுல்லாகவே தூய்மையை பற்றி தான் பாபா சொல்கிறாரு. சண்டே முரளி உங்களுடைய விருத்தியில் பியூரிட்டி, திருஷ்டியில் பியூரிட்டி, கிருத்தியில் பியூரிட்டி. தூய்மை தான், இந்த பியூரிட்டி தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முழு நேர வேலை. முழுவதுமே நிறைந்திருப்பது அந்த பியூரிட்டி மட்டும்தான். ஒவ்வொரு சேத்திரத்திலும் பியூரிட்டி, தூய்மை, தூய்மை, தூய்மை. உடல், மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு. காலை அவ்யக்த முரளி. இந்த பியூரிட்டி அப்படின்னு அது சாதனை அல்ல, அது சகஜமானதாக மாறிடும். அதனால் உட்காருங்க, அனுபவம் பண்ணுங்க உங்களுடைய சகஜமான சுபாவத்தை. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, எந்த ஒரு முயற்சியும் இல்லை, எந்த ஒரு தயக்கமும் இல்லை. சகஜமாக பாப் சமான் பியூரிட்டி, தூய்மை. 5 சுரூபங்களின் பியூரிட்டி, தூய்மை. உள் உணர்வில் சுபாவனை, சுபகாமனை. திருஷ்டியில் ஆன்மீக தரிசனம். விருத்திக்காக பாபா என்ன சொன்னார்? சுபபாவனை, சுபகாமனை. திருஷ்டிக்காக என்ன சொன்னார்? தூய்மை, ஆன்மீக பார்வை. கிருத்தியில் என்ன சொன்னார்? அதாவது காரியம், சுகம் கொடுக்கணும், சுகம் எடுக்கணும். அதாவது துக்கம் எடுப்பது கூட தூய்மை இல்லாத காரியம், இம்பியூரிட்டி. துக்கமாகிறது, நம்ம துக்கமாகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பியூரிட்டியிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கோம்னு அர்த்தம். போஜனனுடைய யாத்திரை, அமிர்த வேலையின் யாத்திரை, பியூரிட்டியின் யாத்திரை. அமிர்த வேலை, பியூரிட்டி, போஜன், 3 சாதனங்கள் பாப் சமான் ஆகிறதுல. மனசினுடைய சுபாவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனசு ஒரு பொழுது நிறையாது, எதுலேயும் திருப்தி ஆகாது. பணத்தால் எவ்வளோதான் பணம் கொடுங்க, ஆனாலும் வேணும் வேணும்னு தான் சொல்லும், அது திருப்தி அடையாது. எவ்வளோதான் பேர் புகழ் கிடைக்கட்டும், ஆனாலும் அதிருப்தி தான் இருக்கும். எவ்வளோதான் சம்பந்தங்களுடைய சுகம் கிடைக்கட்டும், எவ்வளோதான் சரீரத்தின் சுகம் கிடைக்கட்டும், ஆனாலும் அதிருப்தியாக தான் இருக்குது ஆத்மா. இது ஒரு சத்தியம், இது உண்மையிலே இது ஒரு சத்தியமான விஷயம். ஆனால் இன்னொரு சத்தியமும் இருக்குது. எவ்வளோதான் இம்பியூரிட்டி நிறைஞ்சாலும் அதிருப்தியாக இருக்குது, எவ்வளோதான் அதர்மத்தை நிறைச்சாலும் அதிருப்தியாக தான் இருக்குது. ஆனாலும் இன்னொரு விதத்தில் பரமாத்மாவனுடைய எல்லா விஷயம், அன்பை நிரப்புங்க, பரமாத்மாவுடைய சக்திகளை நிரப்புங்க, பரமாத்மாவை நிரப்புங்க, ஆனாலும் அது திருப்தி இல்லாமல் தான் இருக்குது. இதுதான் ஒரு விஷயம். மனசு ஒரு பொழுது நிறையாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதன் மேலே ஒர்க் பண்ணணும். இதுதான் ஆன்மீகத்தின் முதல் ஸ்டெப்பு. நம்ம இப்போ விகாரத்தினுடைய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கல, ஆன்மீகத்தின் விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். இந்த எல்லா விஷயமும் ஸ்ரீமத்தை வச்சு கூட நிரப்புங்க உங்களை நீங்களே, ஆனாலும் நிறையாது ஆத்மா. ஆனாலும் அது நிறையாத தன்மையில தான் இருக்குது. பரமாத்மாவுடைய அன்பால் நிறைச்சிருங்க உங்களை, ஆனாலும் அதுக்கு பத்தாது பத்தாது பத்தாது, அதிருப்தியாக தான் இருக்குது. இதுதான் இதனுடைய சுபாவம். நிறையாது, கொடுக்க கொடுக்க இன்னும் கேட்டுகிட்டே இருக்குமே தவிர அது நிறையாது. இப்போ இன்றைக்கி அமிர்தத்தில் யோகா பண்ணியாச்சு, பாபாவுடைய அன்பால் நிறைச்சிட்டோம், இன்னைக்கு ஃபுல்லாக ஓடிடுச்சு, நாளைக்கு காலையில் மறுபடியும் கேட்குதுல்ல, இன்னும் வேணும், இன்னைக்கு வேணும் அப்படின்ட்டு. நேற்று நிறைச்சாச்சுன்னா இது இன்றைக்கி சும்மா இல்லை, இன்றைக்கும் கேட்குதுல்ல, அதனால நிறையாது.
இன்னும் வேணும் 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 வேணும், அன்பு வேணும், பாபாவுடைய அன்பு வேணும். மனதனுடைய சுபாவம் என்ன? அது ஒரு பொழுதும் நிறையாதுங்க, திருப்தி அடையாது. இந்த திருப்தி அடையாத தன்மையை தான் நம்மளை முன்னேற்றத்தில் கொண்டு போகுது. பின்னேற்றத்தில் கொண்டு போகிறதுக்கு இதுதான் காரணம். இப்போ நம்ம அதை முன்னேற்றத்துக்காக யூஸ் பண்ணுறோம். அதிருப்தி அங்கு சதா நிலவுகிறது. எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் அதிருப்தி தான் இருக்குது, பற்றாக்குறை, திருப்தி இல்லை. பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க, ஆனாலும் அது திருப்தி அடைய மாட்டேங்குது. சாப்பிடாமலே இருங்க, ஆனாலும் திருப்தி அடைய மாட்டேங்குது. நம்ம மனசினுடைய சுபாவம் வந்து என்ன அர்த்தம்? என்னது? அது நிறையாது, ஒரு பொழுதும் நிறையாது, நிறையவே நிறையாது, பத்தவே பத்தாது. இந்த சத்தியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இப்படியும் இருக்கலாம், நம்மளுடைய டயக்னோசிஸ் வந்து தப்பாக இருந்திருக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அது தவறாக இருந்திருக்கலாம். லண்டனில் ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான சுபாவங்கள், விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது வெளியில். எல்லாருக்கும் கவலை ஆயிடுச்சு, ஒரே கவலை. டீச்சருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் பெயிண்டிங் பண்ணுது. பெயிண்டிங் பண்ணுற எல்லாத்தையுமே கருப்பு கருப்பாகவே வரையுது. சூரியன் வரைஞ்சதுன்னா அதுக்கும் கருப்பு பெயிண்ட் அடிக்குது. பூ வரைகிறது அப்படின்னா பூவையும் கருப்பாக காட்டுது. வானம் வரைகிறாரு, அதையும் வந்து கருப்பு கலரில் பண்ணுறாரு. அப்போ என்ன தெரிஞ்சது? அவருக்கு உள்ள ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று உள்ள பூந்துட்டு இருக்குது, அது அந்த காரியத்தில் வந்துட்டு இருக்குங்கிறது தான் தெரிஞ்சது. ஆழத்தில், மனசினுடைய ஆழத்தில் ஏதோ ஒரு உதாசி அங்கே அது அடைச்சிட்டு இருக்கு. அது கருப்பு கலராக நம்ம அந்த படத்தில் தெரியுது வெளியில். ஸ்கூல் வந்து அது பணக்காரங்க மட்டும் படிக்கிற ஸ்கூலு. திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டாங்க, ஒரு சைக்காலஜிகள், மனோத்துவ சிகிச்சை நிபுணர். அவங்கள ஒரு டீமை தயார் பண்ணிட்டாங்க. இந்த குழந்தைக்கு என்ன நடக்குது, உள்ளுக்குள்ளே என்ன போயிட்டு இருக்குது, அதுக்கு அந்த குழந்தையினுடைய மனதின் ஆழத்தில் என்ன ஒரு சோகங்கள் நிறைஞ்சிருக்குது. 15 நாள் ஸ்டடி பண்ணாங்க அந்த குழந்தைய வச்சு. 15 நாள் அவங்க ரிசர்ச் பண்ண அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்தவங்கலாம் அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த குழந்தைக்குள்ள விட்டமின்ஸ் கம்மியாக இருக்குது. சரி, ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு டாக்டர், இவருடைய அம்மா அப்பாவனுடைய சம்பந்தம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கலாம். ஒருவேளை இவர் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ரொம்ப சோகத்தில் இருந்திருப்பாங்களா இருக்கும், மன உளைச்சலில் இருந்திருப்பாங்க, உதாசியில் இருந்திருப்பாங்க. அதே உதாசி, அதே சோகம், அதே கவலை, துக்கம் எல்லாம் இங்கே குழந்தையினுடைய படத்தில் தெரியுது. அந்த வீட்டில் கிடைக்கிற சண்டையினுடைய பிரபாவமாக இருக்கலாம். இல்லைன்னா ஸ்கூலில் மற்ற குழந்தை அவர் வந்து ரொம்ப ரேகிங் பண்ணுறாங்களா இருக்கும். ஒருவேளை இப்படியும் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர் சரியில்லாதவாரா இருக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி வேறு நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நிறைய விஷயங்களை சப்மிட் பண்ணாங்க அவங்களுடைய ரிசர்ச் மூலமாக. அப்புறம் குழந்தை வந்து, அந்த பையன் வந்து ஸ்கூலை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ வந்து அங்கே இருந்த ஒருத்தர் வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு, குழந்தை, தம்பி நீ ஏன் வந்து எல்லா படத்தையும் கருப்பு கருப்பாக ஏன் வரைகிற அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட இருந்து எல்லா கலருமே தீர்ந்து போச்சு, கருப்பு கலர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, நான் அதனால் கருப்பாக வரைஞ்சிட்ருக்கேன். அப்புறம் குழந்தைக்கு வேறு கலர் கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் வேறு எல்லா கலர், என்னெல்லாம் கலர் தீர்ந்துச்சோ எல்லா கலரும் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாளையிலேருந்து அவர் எல்லா கலர்லேயும் படம் வரைய ஆரம்பிச்சிட்டார். அடுத்த நாளே அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சிச்சு. ட்ரீட்மெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ கொடுமையாக இருக்கும். ஒருவேளை தெரியாமல் போயிருந்தா கண்டுபிடிப்பே தப்பாகி போச்சு. நின்னது குத்தமாயா அப்படின்னு சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு, வந்தது குத்தமாயா. இந்த மாதிரி அங்கே உண்மையானது ஒன்று இருக்கும், கண்டுபிடிப்பு வேறையாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ராபர்ட் சச்சிசன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. 71 1971 1969. From the inability to live well alone, from too much. एक बहुत अच्छी प्रार्थना है रॉबर्ट हचिनसन की लिखी हुई 1871-1960. From the inability to live well alone, from too much zeal for what is new and contempt for what is old, from putting knowledge before wisdom, science before art, cleverness before common sense, from treating patients as cases, and from making the cure of the disease more grievous than its endurance. Good Lord, save us. बहुत बहुत सुंदर प्रार्थना है.
நல்ல ஒரு பிரார்த்தனை இது. இதை வந்து நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆண்டவரே, ஏ பிரபு, கிறிஸ்டின் சொல்கிறபடி பார்த்தா, ஆண்டவரே, நோயாளிகளை ஒரு கேஸ் என்று புரிந்து கொள்ளும் பழக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள். ஆண்டவரே, நோயின் ட்ரீட்மெண்ட் நோயை விட அதிகமாக வலி நிறைந்ததாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக எமக்கு காத்திருங்கள் இறைவரே. ஆண்டவரே, ஏ பிரபுவே, ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துங்கொள்ளுங்கள். அந்த நன்றாக சென்று கொண்டிருக்கும் விஷயங்களை கெடுத்து விடாதது மாதிரி எங்களை காத்திருங்கள் இறைவா. ஏ பிரபு, ஒழுங்கா போயிட்டு இருக்கிறத கூட நம்ம மாற்ற விரும்புகிறோம்ல, மாத்திரணும் அப்படின்ட்டு, அதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் பிரபுவே. புது விஷயங்களில் எங்களுக்கு அதிகமாக உற்சாகம் வருகிறது. அந்த உற்சாகத்திலிருந்து எம்மை காத்தருளும் பிரபுவே. ஆண்டவரே, பழைய பரம்பரைகள் மீது நாங்கள் கொண்டுள்ள வெறுப்புகளிலிருந்து எங்களை காத்தருங்கள் ஆண்டவரே. ஞானத்தை விவேகத்தை விட மேல் வைக்கக்கூடிய அந்த தவறிலிருந்து எம்மை காத்தருங்கள் இறைவா. பிரபுவே, ஆண்டவரே, விஞ்ஞானத்தை கலைகளை விட உயர்வாக வைக்கக்கூடிய அந்த தவறை எங்கள் செய்யாதவாறு எம்மை காத்தரும் ஆண்டவரே. தந்திரத்தை கலைகளை விட அனைத்தையும் விட உயர்வானதாக கருதக்கூடிய எங்களுடைய மனப்பான்மையிலிருந்து எங்களை பாதுகாத்து அறிவீர்களாக ஆண்டவரே. ஆகையால் ஆண்டவரே, அனைத்திலிருந்தும் எம்மை காத்தருளுங்கள். ஆமேன். இதுதான் அந்த பிரார்த்தனை. ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கு நிலைமை, அதே போல நம்மளோட டயக்னோசிஸ் கூட நம்ம துக்கத்தில் இருக்கோம், கவலையில் இருக்கிறோம், போராட்டத்தில் இருக்கிறோம், போஜனத்தில் நமக்குள்ள யுத்தம் நடந்துட்டு இருக்குது, அமிர்த வேலையில் யுத்தம் நடந்துட்டு இருக்குது, பியூரிட்டியில் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கலாம். நம்மளுடைய ஒரிஜினல் சுபாவ சமஸ்காரத்தில் நம்ம நிலை பெறலை, நிலைத்திருக்கல, ஸ்திரம் ஆகல, அப்படியும் இருக்கலாம். நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் என்ன வியாதியோ அதை விட அதிகமான ஓவர் ட்ரீட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். making the cure of the disease more grievous than the endurance of the same. Good Lord, deliver us. Good Lord, save us. கடவுளே, எங்களை காப்பாற்றுங்கள். From putting knowledge before wisdom, science before art, cleverness before common sense. Good Lord, save us. அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருங்கள் ஆண்டவரே இயேசுவே. ஆமென். இது பிரார்த்தனை, அங்குள்ள பிரார்த்தனை, உங்களுக்கு பிரேயர். பாப்சமான் ஆகணும் அப்படின்னா 3 சூத்திரங்கள் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பிகம் எம்டி. இது பி ஆச்சா? பிகம் எம்டி. ஃபர்ஸ்ட் எம்டி பண்ணிடணும். இப்போ உட்காருங்க, உட்காந்து யோசிங்க. நான் இப்போ காலி ஆயிட்டேன், நான் இப்போ காலி கட்டோராவாயிட்டேன், காலி கிண்ணம். அடுத்த சூத்திரம் என்ன? அடுத்த பாயிண்ட், பாபாவினுடைய குணங்களை நமக்குள் தாரணை செய்வது. இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்சர்வ் ஹிஸ் குவாலிட்டிஸ். அது பிஏபி. பி வந்து பிகம் எம்டி, ஏ வந்து அப்சர்வ் ஹிஸ் குவாலிட்டிஸ், அவருடைய குணங்களை நமக்குள்ள அப்சர்வ் பண்ணுறது. அடுத்தது பி, ப்ராக்டிஸ் ஸ்டில்னஸ். ஸ்திரத்தாவனுடைய அந்த ஸ்டில்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு எப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னா, பிகம் எம்டி இருக்குதுல்ல, ஃபஸ்ட்டு பி பிகம் எம்டி. அப்போ போஜன் வந்து லைட்டாக இருக்கணும். பி ஆயிடுச்சா? இது ரெண்டாவது அப்சர்வ் ஹிஸ் குவாலிட்டிஸ், பாபாவுடைய குணங்களை நமக்குள்ள கொண்டு வரணும். இது ஏ தானே? அப்போ ஏக்கு என்ன மேட்ச் பண்ணியிருக்காங்க? அமிர்த வேலா கெஹராவாக இருக்கணும், ஆழமாக இருக்கணும் அமிர்த வேலை. ஏ ஆச்சா? அப்சர்வ், அப்புறம் அமிர்த வேலை. பி ப்ராக்டிஸ் ஸ்டில்னஸ். அதுக்கு என்ன மேட்ச் பண்ணியிருக்காங்க? பியூரிட்டி ஸ்டில்னஸ். பியூரிட்டியில் ஸ்டில்னஸாக இருக்கணும். பி ஆயிடுச்சா? இதான் என்னுடைய ஹோம்ஒர்க். ஸ்டில்னஸ், ஸ்திரத்தா. ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் முழுமையான கான்சன்ட்ரேஷனோட செய்யணும். எப்படி நம்ம யோகா வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட செய்கிறோம், உட்காந்து ஸ்திரமாக உட்காந்து செய்கிறோம், அதே போல் பெருகி துடைக்கிறதா இருந்தாலும் சரி, எழுதுறது கூட எல்லா சின்ன சின்ன காரியத்தையும் அதே அளவு கான்சன்ட்ரேஷன் ஸ்ரத்தையோட செய்யணும். அதுதான் ராஜயோக வாழ்க்கை. அதனால் இன்றைய 3 சூத்திரங்கள், 3 விதிகள், அப்புறம் மனதினுடைய சுபாவம் என்ன, ஒரு பொழுதும் அது நிறையாது. அதனால் அதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது விஷயம், ராங் டயக்னோசிஸ், தவறான கண்டுபிடிப்புகள், தவறான பகுத்தறிதல், தவறான நிர்ணயம், ராங் ட்ரீட்மெண்ட். ஓம் சாந்தி.
மட்டும் இல்லையானால் திருமாச்சாரி. மனம் சொல் செயல் சம்பந்தம் உடற்பு அனைத்திலும் பவித்திராதா உள்ளதா? எத்தனை சதவிகிதத்தில் உள்ளது? சதவிகிதத்தை கணக்கிட வருகிறது இல்லையா? பவித்திரதாவின் அடையாளம் உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல் மூன்றிலும் சோதித்து பாருங்கள். சம்பூர்ண பவித்திரதாவின் உள்ளுணர்வு என்னவாக இருக்குமோ அது புத்தியில் வந்து விட்டது இல்லையா? யோசித்து பாருங்கள். சம்பூர்ண பவித்திரதாவின் உள்ளுணர்வு என்றால் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம். நீங்கள் அனுபவிகள் இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆத்மா ரூபத்தில் பார்ப்பது, ஆத்மீக ஸ்மிருதியுடன் பேசுவது, நடப்பது. மேலும் கிருதி, அதாவது கர்மத்தில் சுகம் பெற வேண்டும், சுகம் தர வேண்டும். இதை சோதித்து பாருங்கள். சுகத்தை பெற வேண்டும், துக்கத்தை பெறக்கூடாது. ஆக சோதித்து பாருங்கள். ஒரு போதும் துக்கத்தையோ பெறவில்லை தானே. பிரம்மா பாபா என்ற ஒரு குழந்தையிடமிருந்தாவது துக்கத்தை பெற்று கொண்டாரா? சுகம் கொடுத்தார், சுகத்தை பெற்று கொண்டார். தன்னைத்தான் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் துக்கத்தை பெற்றுக் கொள்கிறேனா அல்லது துக்கத்தை மாறிய இவர்கள் ரூபத்தில் பார்க்கிறீர்களா? என்ன நினைக்கிறீர்கள்? துக்கத்தை பெறுவது சரியா? சரியா? துக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? பெறக்கூடாது, ஆனால் பெற்றுக்கொள்கிறீர்கள். தவறுதலாக பெற்றுக்கொள்கிறீர்கள். துக்கத்தின் பீலி வந்தால் வருத்தப்படுபவர் யார்? மனதில் குப்பை வைத்திருந்தால் யார் வருத்தப்படுவார்கள்? எங்கே குப்பை உள்ளதோ அங்கே வருத்தப்படுவார்கள் இல்லையா? எனவே அந்த சமயம் உங்கள் ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியை முன்னால் கொண்டு வாருங்கள். தன்னை எந்த ரூபத்தில் பார்க்க வேண்டும்? உங்கள் தைத்தில் ரூபங்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களது டைட்டில் பொறுமையின் தேவை, பொறுமையின் ஆக நீங்கள் யாரால் பொறுமையின் தேவோ பொறுமையின் தேவர்களா இல்லையா? சில நேரம் ஆகிவிடுகிறீர்கள். உங்கள் பொசிஷனை நினைவு வையுங்கள், சுயமரியாதையை நினைவு செய்யுங்கள். இதை ஸ்மிருதியில் கொண்டு வாருங்கள். முழு கழுக்கத்தின் விசேஷ சொரூபத்தின் ஸ்மிருதியை கொண்டு வாருங்கள். ஸ்மிருதி பலனிறது இல்லையா? இப்போது விசேஷமாக தன்னுடைய சக்திகளின் சகாஷையினால பூரமும் பரவச் செய்யுங்கள். உங்கள் இயற்கை சூரியனின் சக்தி, சூரியனின் கிரணங்கள் தங்கள் காரியங்களை எத்தனை ரூபங்களில் செய்து கொண்டிருக்கின்றன. அதனால் மழை பெய்யவும் செய்கிறது, தண்ணீர் பாகல வற்றி போகவும் செய்கிறது. பகலில் இருந்து இரவு, இரவில் இருந்து பகலாக ஆக்கி காட்டவும் செய்கிறது. அப்போது நீங்கள் உங்கள் சக்திகளின் சகாஷை வாயுமண்டலத்தில் பரவச் செய்ய முடியாதா? ஆத்மாக்களுக்கு தன் சக்திகளின் சகாஷ் மூலம் துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்க முடியாதா?
ஞான சூரியன் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். கிரணங்களை பரவச் செய்யுங்கள், சகாஷ் பரப்புங்கள். மற்றும் திஷ்டி என்னவாக இருக்கும்? இப்போ